அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மேஷ ராசியில் பிறந்த ஆண்கள் அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட எந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் வைக்கிறாங்க, வாழ்க்கை துணையை எப்படி பார்த்துக்கிறாங்க, அவங்க காதல் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்க, திருமணத்திற்கு பின் அவங்க வாழ்க்கை துணைக்கிட்ட எப்படி இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஆண் காதலை அதை வெளிப்படுத்துகிற விதம், அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், அவங்க பார்ட்னர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேஷ ராசியில் பிறக்கக்கூடிய ஒரு ஆண் மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசியில் ஒரு ஆணை நீங்கள் வாழ்க்கை துணையாக தேர்வு செய்கிறீங்க இல்லை விரும்புகிறீங்க அப்படின்னா அவருடைய ரொமான்ஸ் எப்படி இருக்கும், அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், அவர் உங்களை எப்படி பார்த்துப்பார், திருமணத்துக்கு பிறகு எப்படி இருப்பார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல மேஷம் அப்படின்னா அது செவ்வாய். ஆண் ராசி, நெருப்பு ராசி, பொதுவாகவே ஒரு எனர்ஜியான ஒரு ஆள் தான். அதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. நட்சத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கான். ஆனால் பொதுவாக ஒரு எனர்ஜியான ஆள் தான். மேஷத்தை சார்ந்த ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கை துணை மேலே ஒரு பொசசிவாக இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருப்பார். அதுக்காக அவர் அதை எந்த வகையில் அவர் நிரூபிக்கணும் அப்படின்றத அவர் பார்ப்பார். பார்ட்னரை எந்த வகையில் அவர் அப்ரோச் பண்ணுவார் அப்படின்னா வீர தீர செயல்கள் மூலயமா. நான் ஸ்ட்ராங்கான ஆள், வெல்தியான ஆள், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், அறிவாக இருக்காரோ இல்லையோ, ரொம்ப டேலண்ட்டாக இருக்காரோ இல்லையோ, ஆனால் அவர் அப்படி இருக்க மாதிரி அவரை காமிக்க முயற்சி பண்ணுவார். ஏன்னா தன்னுடைய துணைக்கு முன்னாடி உன்னை விட நான் ஒரு படி மேலே, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், நான் ஒரு சூப்பர்மேன், நான் ஒரு நல்ல பையன், டாப் கிளாஸ் அப்படிங்கிறத அவர் நிரூபிக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவார். திருமணத்துக்கு முன்னாடி ஒரு காதல், ஒரு லவ் அப்படின்றப்போ இவருடைய ரொமான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே மேஷராசி ஆண்களுக்கு ரொமான்ஸ் பண்ணணுன்ற ஆசை, ஐடியா எல்லாமே நிறையவே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிற தன்மையை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோ ஒரு ஷார்ப்பாக இல்லை ரொமான்டிக்காக வெளிப்படுத்தவே தெரியாது. ஸோ அவங்க ஏதாவது ஒரு செயல்கள் மூலியமாக அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்சதை வாங்கி கொடுத்து வேணால் அவங்கள திருப்தி பண்ணுவாங்க. அப்படி தான் அவங்க ரொமான்ஸை வெளிப்படுத்துவாங்க. அவங்களுக்கு ரொமான்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் பின்னாடி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் மேஷம். ஆண்களை பற்றி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போது இவங்க ஒரு வாழ்க்கை துணையை தேர்வு செஞ்சிட்டாங்க, திருமணம் ஆகிடுச்சு. திருமணத்துக்கு பிறகு அந்த உறவை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒரு குடும்ப வாழ்க்கையில், ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் விருப்பங்கள் எப்படி இருக்கும். ஆக்சுவலாக நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க தான். ரொம்பவே அவங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு வாழ்க்கை துணையை திருமணத்துக்கு பிறகு அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நீ என்னுடைய ஆள், நீ எனக்கு மட்டும்தான், நான் சொல்கிறத நீ கேட்டு நடக்கணும், நான் சொல்கிறத தான் நீ செய்யணும், என் விருப்பத்தை எல்லாம் நீ நிறைவேற்றணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடியவங்க. ஏன்னா மேஷம் ஒரு ஆணாதிக்க ராசியிலேயே அதுலேயே ஒரு ஆணாக பிறக்கிறவங்க அந்த தன்னுடைய பார்ட்னர்கிட்ட அன்பு காட்டுறாங்க, அரவணைக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க, உறுதியாக இருக்காங்க, உறுதுணையாகவும் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்க நிறையவே முயற்சி எடுப்பாங்க. அப்போது அந்த இடத்துல வாழ்க்கை துணைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குமா, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்க என்ன எதுக்காக ஏங்குறாங்க அப்படிங்கிறது எல்லாம் பெருசாக புரிஞ்சுப்பாங்களான்னு கேட்டால் இவங்களுடைய குறிக்கோள் தான் முக்கியத்துவம். என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஒரு நோக்கம், அதில் தான் அவங்க ரொம்பவே முக்கியமாக இருப்பாங்க. அது நிறைவேறுச்சுன்னா கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துக்குவேன். அப்போது நான் தான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேனே, நான் உன்னை நல்லா கவனிக்கிறேன், கேட்குறது எல்லாமே நான் வாங்கி கொடுக்குறேன், உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன், நான் ரொம்ப அறிவாக இருக்கேன், ரொம்ப டேலண்ட்டாக இருக்கேன், ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கேன், நான் உனக்கு எல்லா விதத்துலேயுமே ஒரு நல்ல பெயரோடு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீ என்னை கல்யாணம் பண்ணதே ஒரு பாக்கியம். ஏதோ ஒரு வகையில் அவர் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸை இன்னும் ப்ளஸ்ஸாக காமிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர்கள் தான் மேஷராசி ஆண்கள். இதெல்லாம் மைனஸ்லாம் கிடையாது. பொதுவாகவே ஆண்களுக்கு கொஞ்சம் குணம் இருக்கும். அப்போது மேஷத்தில் சேர்ந்த ஆண்களுக்கு தன்னை யாருமே தாழ்வாக நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். அந்த விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். யாருமே என்னை தாழ்வாக நினைக்கக்கூடாது, நான் நிரூபிப்பேன், நான் காமிப்பேன் அப்படிங்கிற விஷயம். இப்போ ஒரு காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துக்கிறாங்க, கொஞ்சம் ஹார்டாக இருக்காங்க, சொன்னால் எல்லாத்தையுமே கேட்கவே மாட்டாங்க, சாஃப்டாக இருக்க மாதிரி நடிக்கிறாங்கன்னு சொல்லலாம், இல்லை எப்பயாவது சாஃப்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா டைமும் சாஃப்டாக இருக்கிறது இல்லை.
எல்லா டைமும் வந்து ஒரு ரொமான்டிக்காக இல்லை, ஒரு ரொம்ப ஹம்பிளாக இல்லை, ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு தேவை இருக்குது, ஒரு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ மேஷ ராசி ஆன நீங்கள் வாழ்க்கை துணையாக தேர்வு செய்கிறீங்க அப்படின்னும் பொழுது அவங்க கொஞ்சம் கடினமாக இருக்காங்க, வேகமாக இருக்காங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்புகளோடையே தான் இருக்காங்க. அதை பூரணமாக நீங்கள் சரண்டராகி அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது மட்டும்தான் வாழ்க்கை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும், எல்லாரையும் நல்லா கவனிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நல்லாவே கவனிப்பாங்க, மரியாதை மிக்கவங்களாகவே இருப்பாங்க. அவங்களுடைய வீக்னஸ் என்னென்னா அவங்களுடைய ஈகோவை போய் நம்ம தொடக்கூடாது. அவங்களுடைய ஈகோ, அவங்கள குறை சொல்கிறது, அவங்கள தாழ்வாக நினச்சி நீங்கள் பேசிட்டாலோ இல்லைனா வந்து ரொம்ப கேவலமாக ஏதாச்சும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க. அதுதான் மேஷம், பயங்கர ஈகோ. 2வது, அந்த மேஷத்துக்கு நீங்கள் பார்ட்னராக இருக்கீங்க. இப்போது ஒரு ஆண் வந்து மேஷத்தில் இருக்காரு அப்படின்னா அவங்களுடைய துணை வந்து அடங்கி போகிறாங்களோ இல்லையோ, அடங்கி போகிற மாதிரி நடித்தாலாவது அவங்களுடைய லைஃப் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஏன் அப்படின்னா மேஷத்தினுடைய குணங்கள் அப்படி தான் இருக்கும். அது வந்து தனக்குரியது அப்படின்னு நினைப்பாங்க. தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கா, என்னுடைய கட்டுப்பாட்டிலே என்னுடைய துணை இருக்காங்களா அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இதுதான் வந்து மேஷம். இது மோசம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு வகையில் பாசம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு வகையில் அவங்களுக்கு இன்னொருத்தரின் ஆழ் மனசை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த பொறுமை இந்த மேஷராசி ஆண்களுக்கு கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ரொமான்ஸ் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஒரு வாழ்க்கையை எப்படி அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத இவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போது ஒரு கௌரவத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து தன்னுடைய கணவர்கிட்ட ஒரு கௌரவத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவ்வளோ ஆழமாக அதை இவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. இவங்க வந்து இவங்களா ஒரு கால்குலேஷனை போட்டுட்டு நான் நல்லா பார்த்துக்கிறேன், நான் பெஸ்ட்டாக வச்சுக்கிறேன், நான் நல்லா கவனிக்கிறேன், அவங்கள ரொம்ப நல்லா வழி நடத்துகிறேன், எல்லா கௌரவத்தையும் நான் கொடுத்துருக்கேன், என்னை கல்யாணம் பண்ணதே பெருமை தானே அப்படின்னு சொல்கிற எண்ண அதிர்வுகள் அதிகமாகவே மேஷராசி ஆண்களுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு முக்கியத்துவத்துக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ மேஷத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இப்படி தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு திருமணத்துக்கு போகிறாங்க, ஒரு gift வாங்கி கொடுக்கணும், வேறு ஏதாவது ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகிறீங்க, தேட்டருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலலாம் வந்து அவங்க தான் ஒரு ஆண் அப்படிங்கிறத மறக்காமல் நிரூபிக்க ட்ரை பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய அந்த பேச்சு திறமை, அவங்களுடைய ரெஃபரன்ஸு எல்லாமே வந்து அந்த மாதிரி சூழல்லாம் அவங்க யார் அப்படிங்கிறத காமிப்பாங்க. ஒரு டைம் ஈகோ அப்படின்னு வந்துருச்சுன்னா சில டைம் அவங்க இறங்கி வரவே மாட்டாங்க. சில டைமில் வந்து ஒரு காதல் அதிகமாக இருக்குது, ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படின்னாலுமே கூட அதை வெளியே உடனே காமிக்கவே மாட்டாங்க. ஒரு கெத்தாகவே இருக்கிறது, நம்மளாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இந்த மேஷராசி ஆண்களுக்கு இருக்குது. மேஷராசி ஆண்கள் பொதுவாகவே அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட ஃபிசிக்கல், எமோஷ்னல் எல்லாமே சேர்ந்து ஸ்பெஷலாக ஒரு அட்ராக்ஷன், உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஏதாச்சும் ஒரு திறமை இருக்கா அப்படின்ட்டு அவங்க வாழ்க்கை துணைக்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. மேஷத்துக்கு வந்து அவங்க மனதளவில் கொஞ்சம் ஒரு மனதளவில் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பெண்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப பாசமாகவும் இருக்கணும், அதை மாதிரியும் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயமா அவங்க நினச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான டேஸ்ட் உடையவங்களாம் மேஷராசி ஆண்களின் விருப்பம் இருக்கும். ஸோ இது ஆண்களை பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் மேஷத்தில் பிறந்த பெண்களுக்குமே கொஞ்சம் ஒரு சில குணங்கள் இதில் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. அது நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.